வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மைண்ட் ஹண்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷனை சோனி பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு தீவுல ஒரு குரூப் ஆஃப் FBI ட்ரெயினிஸ்க்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அந்த FBI ட்ரெயினிஸ்க்கு ஒரு வித்தியாசமான ட்ரைனிங் மெத்தட்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட் சினாரியோஸ், சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் சிமுலேட் பண்ணி அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரைனிங் தான். அதுல கடைசி ஸ்டேஜ் தான் ஒரு தீவுல இவங்க எல்லாரையுமே அனுப்பி அங்க நடக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அங்க இவங்களுக்கு என்ன மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்குது, லைனா ஒருத்தரும் இறக்குறதுக்கான காரணம் என்ன, அதை பண்ணக்கூடிய நபர் யாரு அப்படின்ற மாதிரி நிறைய மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, பொதுவா ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னா சாதாரண மனுஷங்களை தேடி கொலை பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பார்த்திருப்போம். பட் இதுல அந்த FBI ட்ரெயினிஸை தேடி கொலை பண்றது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா தான். அதுலயும் அவங்களுக்குள்ளேயே ஒரு நபரா இருக்கலாம் அப்படின்ற அந்த லாஜிக்குமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா யோசிச்சிருப்பாங்க. அதுக்காக நிறைய சஸ்பெக்ட்ஸை வந்து இதுல காட்டியிருப்பாங்க. உண்மையிலேயே அது யாருங்கிறத கடைசியில தான் ரிவீல் பண்ணிருப்பாங்க. சோ அது வரைக்குமே ஓரளவுக்கு மிஸ்டரியாவே கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி இதுல அந்த சிமுலேஷன் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதாவது ஒருத்தரையும் போட்டு தள்ளுறதுக்கான அந்த காட்சிகள்லாம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அபூர்வ சகோதரர்கள்ல அப்பு ஒண்ணு பண்ணுவாரு. அந்த மாதிரியான அந்த கோலி குண்டை போடுற கேம் மாதிரியான சில கேம்லாம் வச்சு ஒருத்தரையும் காலி பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாமே இன்ட்ரெஸ்டிங் ஐடியா தான். ஆல்சோ டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஓவரால் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பெருசா போர் அடிக்காம போகக்கூடிய ஒரு படம் தான். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த கதையில இதெல்லாம் பண்ணதுக்கு ஒரு ரீசன் ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது அந்த அளவுக்கு ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணப்படலை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த கேரக்டர்ஸ்க்கான இன்ட்ரடக்ஷன் அப்படின்றதுமே பெரிய லெவல்ல கொடுக்கல அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் எங்கேஜிங்கா இருந்தாலும் இன்னுமே டீடைலிங் இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் கண்டிப்பா ஒன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, சில மர்டர் சீன்ஸ் இருக்குமே தவிர மத்தபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.